எனக்கும் இந்த கம்பளி பூச்சிக்கும் ஆகவே ஆகாது. அது எப்பவுமே இது பொரியிற சவுண்ட் கேளுங்களேன். தோல் மொத்தமே விட்டுரும், அப்படியே எடுத்து கொட்டிப்பாங்க. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தருமா ஜெயந்தி சேனல். இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா, எங்கள் அப்பா எங்களுக்கு வெறுப்படிக்குது, அப்படி வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றப்ப எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அது என்னன்னு சொல்கிறேன். சிம்பிள் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். நான் செய்யும்போது சொல்கிறேன் அதோட நேமு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரேஷன் அரிசி தான் நான் எடுத்துக்கிறேன். 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். ரேஷன் அரிசி வந்து கொஞ்சம் நல்லா அழுக்காக இருக்கும். அதனால் ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்குது, எதுவும் நெல்லுலாம் இல்லை. ஒரு சில அரிசியில் கருப்புலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க. இதில் எதுவும் இல்லைன்றதுனால நான் அப்படியே கழுவிக்கிறேன். 2-3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் 2-3 டைம் நல்லா கழுவிக்கினேன். கொஞ்சோண்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிடுறேன். ஒரு 1/2 hour மட்டும் போதும். இது ரேஷன் அரிசி தான், ஆனால் இருந்தாலும் ஒரு அதிகமாக ஊறக்கூடாது. ஒரு 1/2 hour மட்டும் ஊற வச்சுக்கலாம். இது கூட லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுக்கலாம். லைட்டாக போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது எப்படின்னா, லைட்டாக இந்த மல்லாட்டை பொறுத்த வரைக்கும் லைட்டாக வறுத்தா, நான் சொல்கிறது வந்து இது எங்கள் வீட்டில் இருக்கிறது, லைட்டாக வறுத்தா வந்து எப்படின்னா சரியாக வராத மாதிரி இருக்குது, வரப்படாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா தீ அடித்த மாதிரி வறுத்தா தான் நம்ம தோல் எடுத்துகிட்டு பார்க்கும்போது கரெக்டாக வறந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணி வேறு தட்டில் கொட்டிக்கிறேன். தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா சில்லுன்னு ஆறட்டும். இப்போ எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது. இந்த மாதிரி தான் அம்மா வறுத்து வச்சுருப்பாங்க கொழுக்கட்டை அந்த மாதிரி செய்கிறதுக்கு. ஆனால் எனக்கு அப்போ தான் சாப்பிட்ணுன்னு தோணும். இது ஒரு பக்கம் அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். இதை நல்லா தண்ணி இருத்து வச்சுருக்கேன். இன்னும் நல்லா ஒட்டை இருக்கணும், அதை இருத்துட்டு வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி இருக்கவே கூடாது சுத்தமாக, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மல்லாட்டை வறுத்தேன்ல, திரும்பவும் அதே கடாய் வச்சுக்கிறேன். நம்ம ஊற வச்ச அரிசி தண்ணி இருத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறைய போடாதீங்க, ஏன்னா சீக்கிரமாக வறக்கணும். இப்போ ஓரளவுக்கு இதோட பேர் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் இப்பயே நான் பேர் சொல்ல மாட்டேன், லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன். இது பொரியிற சவுண்ட் கேளுங்களேன். சூப்பராக இருக்குல்ல? இது பொரியிற சவுண்டு கேட்குறதுக்கு அழகாக இருக்குது. யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சின்ன வயசில் அவ்வளோ எங்களுக்கு ஃபேவரேட், ரொம்ப 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 பிடிக்கும். வீட்டில் எல்லாமே சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் அப்போ வந்து இது செஞ்சு கொடுத்தா, நான் எப்படின்னா விளையாட்டுக்கு போவோமா, விளையாட்டு இது கையில் ஒரு கையில் அள்ளின்னு போயிடுவோம், திருப்பி வருவோம் ஒரு கையில் அள்ளின்னு போவோம். அப்படி இல்லைனா பாக்கெட் வச்சு சட்டை ஏதாச்சும் போட்டோமோன்னா சட்டையில் கொட்டின்னு போயிடுவோம், விளையாட்டு வருவோம். இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு, இது வறந்துச்சு ஃபுல்லாக, இது சிம்மில் வச்சுட்டு கொட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வரங்க, அப்போ தான் சீக்கிரமாக வறக்க முடியும். இந்த கொட்டிக்கலாம். பார்த்தீங்களா, இதுக்கே பாரு ஒட்டிக்கிச்சா, தீஞ்சது. இதை நான் சுரண்டி போடணும். இப்போ செகண்ட் இருந்தவங்களை வறக்க போகிறோம். எங்கள் அப்பா எங்களுக்கு வறுத்து கொடுக்குறது இது மட்டும் பண்ண மாட்டார். எனக்கும் இந்த கம்பளி பூச்சிக்கும் ஆகவே ஆகாது. அது எப்போவுமே அதுக்கே எங்கள் அக்கா என்னை வெறுப்பேற்றும், என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. எல்லா பசங்களும் தான் என்ன கூட சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் என் மேலே மட்டும் அந்த கம்பளி பூச்சி எப்படி வரும்னே தெரியாது. எனக்கும் அந்த கம்பளி பூச்சிக்கும் அவ்வளோ ஒரு கிட்ட ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் 2 பேரும். என் மேலே வந்து ஏறிடும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸில். அப்போல்லாம் நாங்கள் எப்படி ஒரு பேண்ட்டு சாக்ஸு அந்த மாதிரி தான் போட்டு சுற்றிட்டுருப்பேன். என் மேலே வந்து கம்பளி பூச்சி ஏறிடுச்சுன்னா ஏறுற வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் கம்பளி பூச்சி பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே, ஊற ஸ்டார்ட் ஆகிடும். ஊர் அங்கங்கே சொரிஞ்சிருவேன், கெண்டு ஆகிடும். அப்படியே ரெட்டாக ஆகிடும், சொரிஞ்சு அழுவேன். ஐயோ கம்பளி பூச்சி. அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பார்த்தா கம்பளி பூச்சி இருக்கும். அப்பா எப்போயாச்சும் வீட்டில் இருந்தாருன்னா, பாட்டி தான் மோஸ்ட்லி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அப்பா இருந்தாருன்னா சுடு தண்ணி வச்சு அப்பா தான் எங்களுக்கு வந்து உடம்பு குளிக்க வைப்பார். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு உடம்பு குளிக்க வச்சு உடம்புல வந்து தேங்காய் எண்ணெய் தடவி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சுடு தண்ணி ஊற்றினோடனே அந்த ஊறுறது வந்து கம்மியாகிடும் கம்பளி பூச்சினால்.
இந்த மாதிரி கம்பளி பூச்சினால யாருன்னா அனுபவப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு நிறைய டைம் நடந்திருக்கு சின்ன வயசில். இப்போ வரைக்குமே எனக்கு கம்பளி பூச்சி பார்த்தா பயம். அது பூச்சா கையில் குச்சி பிடிச்சி தூக்கி போகிறதுலாம் பயம் கிடையாது. அதை மேலே ஏறிடுமோ, அது எங்கே தான் நான் பார்த்தனாலே எனக்கு உடம்பு ஊறுற மாதிரி இருக்கும். உங்களுக்குலாம் அப்படி இருந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் வறந்துடுச்சு, பேசினே இதையும் வறுத்துட்டேன். இப்போ இதையும் செகண்ட் பேட்சையும் கொட்டிக்கலாம். இதுக்கு மேலே இருந்தால் இது தீஞ்சு போயிடும், இதுதான் கரெக்டு. இதையும் கொட்டிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே வேர்க்கடலை மல்லாட்டை வறுத்து வச்சுருந்தோம்ல, அது போயிட்டு பார்க்கலாமா? பாட்டியோட டெக்னிக் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கல் சட்டி வச்சு நிறைய மல்லாட்டை இது பண்ணுன்னா, இதில் மல்லாட்டை இப்படி போட்டுப்பாங்க. போட்டுக்கின்னு நல்லா இப்படி வச்சு இப்படி 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 தோல் மொத்தமே விட்டுரும். அப்படியே எடுத்து கொட்டிப்பாங்க. வேலை ஈஸியாக முடிஞ்சுதா? இந்த கிராமத்தில் தான் அதிகமாக தேவைப்படும்னு நான் நினைக்கிறேன். சிட்டிலனா என்ன செய்ய போகிறோம்? பலகாரம் ஏதாச்சும் செஞ்சதான். இப்படி கொட்டிங்கன்னா இந்த அவல் தான் மல்லாட்டை ரெண்டு ரெண்டாகவும் உடஞ்சிரும், வேலையும் முடிஞ்சிடும். இப்போ நான் இதை வச்சே இப்படி பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது இருக்குல்ல, இந்த மல்லாட்டையை வந்து தோலை புடைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட தோல் வந்து கம்ப்ளீட்டாக விட்டுடுச்சு. இப்போ நான் போய் செய்யலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மல்லாட்டையை வறுத்துட்டேன்னா, அரிசி வச்சுருக்கேன்னா கொட்ட வேண்டியதான். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போயாச்சும் பேர் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை ஒரு கப்பில் நல்லா கொட்டி வச்சுக்கலாம். நிறைய செய்வார் எங்கள் அப்பா. எப்படி செய்வார்னா, நிறைய ஒரு பெரிய டப்பாவில் கொட்டி வைக்கிற மாதிரி செய்வாங்க. செஞ்சுட்டு கொட்டி வச்சுருவாங்க. நாங்கள் ஆட்டுன்னு சாப்பிட்டுன்னு கிடப்போம். இப்போ வாட்சி இது பேர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. எங்கள் அப்பா எப்படி இது கொடுப்பாருன்னா, இப்படி பண்ணிப்பார். இது நாங்கள் சோம்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஏன் சோம்பு அப்படின்னு சொல்கிறோன்னா, வேஸ்ட்டு இந்த புக்கு அதெல்லாம் போட்டால் இந்த மாதிரி பண்ணி சோம்பப்படி அதில் போட்டு கொடுப்பாங்க. அதனால இது பேர் சோம்பப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணி எல்லாருக்குமே, பசங்க எல்லாருக்குமே இப்படி போட்டு இதில் போட்டு ஃபஸ்ட்டு செஞ்ச உடனே இப்படி கொடுத்துருவாரு. நாங்கள் இதை வச்சு சாப்பிட்டுன்னு கிடப்போம். இதோட பேர் என்னன்னா பொரியரிசின்னு சொல்லுவோம். இதுக்கு இவ்வளோ ஒரு பில்டப்பா, இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வில்லேஜ்லலாம் இதெல்லாம் அப்போது நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு வில்லேஜ்லேருந்து வந்தவங்களுக்கு இது தெரியும். தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் எங்கள் அப்பா செஞ்சு கொடுப்பாரு. உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் அப்பா என்ன செஞ்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுந்தரமா ஜெயந்தி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.